7 திரைப்படம் பெயரிடப்படாத வன்முறை குற்றங்களும் ஊழலும் ஆட்சி செய்து வரும் ஒரு நகரத்தில் விரக்தியடைந்த காவல்துறை லெப்டினன்ட் வில்லியம் சமர்செட் ஓய்வு பெற இன்னும் ஒரு வாரமே உள்ளதாகும். அவர் சமீபத்தில் தனது மனைவி ட்ரேசியுடன் இந்த நகருக்கு மாற்றப்பட்டு வந்த கோபகுணம் உடைய இளம் மற்றும் கனவுகளால் நிறைந்த டிடெக்டிவ் டேவிட் மில்ஸுடன் இணைக்கப்படுகிறார். திங்கட்கிழமை சமர்செட் மற்றும் மில்ஸ் தனது வயிறு வெடிக்கும் வரை உணவருந்த தூண்டப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பருமனான மனிதரை விசாரிக்கிறார்கள். சம்பவ இடத்தில் சுவரில் பெருகுணம் கிளட்டினி என்று எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த வழக்கு தனது கடைசி விசாரணைக்கு மிகவும் கொடூரமானது என்று கருதிய சமர்செட் தன்னை வேறொரு பிரிவுக்கு மாற்றுமாறு கோருகிறார். ஆனால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. அடுத்த நாள் தன் உடலிலிருந்து ஒரு பவுண்ட் 0.45 கிலோ மாமிசத்தை வெட்ட திணிக்கப்பட்ட மற்றொரு பலி கண்டுபிடிக்கப்படுகிறார். அந்த குற்றச்சம்பவ இடம் பேராசை கிரீட் என குறிக்கப்பட்டுள்ளது. அங்கு கிடைத்த கணுக்காணிகள் சமர்செட் மற்றும் மில்ஸை சோம்பல் ஸ்லாட் பலியிடத்துக்கு அழைக்கின்றன. ஒரு போதைப்பொருள் விற்பனையாளரும் குழந்தை பாலியல் குற்றவாளியுமான ஒருவன். அவனை அவர்கள் மிக குறைந்த எடையுடன் ஒரு படுக்கைக்கு கட்டப்பட்ட நிலையில் உயிருடன் காண்கிறார்கள். புகைப்படங்கள் அந்த மனிதர் துல்லியமாக ஒரு வருடம் கட்டப்பட்டிருந்ததை வெளிப்படுத்துகின்றன. சமர்செட் இந்த கொலைகள் கிறிஸ்தவ தத்தின் 7 மிகப்பெரிய பாவ கருத்தை அடிப்படையாகக் கொண்டவை என்று முடிவு செய்கிறார். ட்ரேசி சமர்செட்டை தன்னுடன் மற்றும் மில்ஸுடன் இரவு பகல் உணவுக்கு அழைக்கிறார். இது 2 விசாரணையாளர்களுக்கும் இடையிலான எதிர்மறை ஹாஸ்டிலிட்டீஸ் களை சமாளிக்க உதவுகிறது. வெள்ளிக்கிழமை ட்ரேசி தனியாக சமர்செட்டுடன் சந்திக்கிறார், ஏனெனில் நகரில் மற்றொரு அறிமுகம் இல்லாததால். அவர் அங்கு குடியேறியதில் துன்பப்பட்டிருப்பதை வெளிப்படுத்துகிறார், குறிப்பாக தன்னை கர்ப்பிணியாக இருக்கும்போது அந்த நகரம் குழந்தையை வளர்க்கும் இடமாக தகுதி இல்லை என்று நம்புகிறார். சமர்செட் முன்னர் தனது காதலியை அதே காரணத்துக்காக கர்ப்பத்தை முடக்கச் சொல்வதை நினைவுகூர்ந்து ட்ரேசியுடன் எமாசிய உணர்ச்சியுடன் இணைகிறார். அவர் ட்ரேசியிடம் குழந்தையை வளர்க்க நினைத்தால் மட்டுமே மில்ஸுக்கு கர்ப்பத்தைச் சொல்ல வேண்டுமென்று அறிவுறுத்துகிறார். மில்ஸின் ஒரு செய்தியால் சமர்செட் 7 மிகப்பெரிய பாவங்கள் அடிப்படையிலான புத்தகங்களை எவர் பின்தொடர்கிறார்கள் என்று நூலகங்களில் ஆராய்ச்சி செய்ய தூண்டப்படுகிறார். இது அவர்களை ஜான் டோ என்று மட்டுமே அறியப்பட்ட ஒரு மனிதரின் குடியிருப்புக்கு வழிநடத்துகிறது. எதிர்பாராமல் டோ வீட்டிற்கு திரும்புகிறார். மில்ஸ் அவரை பின்தொடர்கிறார். டோ மில்ஸை ஒரு டயர் இரும்பால் தாக்கி அதிபரத்தால் தடுக்கின்றார் மற்றும் துப்பாக்கியால் அவர் மீது அச்சுறுத்துகிறார், ஆனால் அவரை வாழ வைத்து தப்புகிறார். போலீசார் குடியிருப்பை விசாரிக்கும்போது அங்கு பெரிய பணத்தொகை, நூற்றுக்கணக்கான குறிப்பேடுகள் மற்றும் சில பலிகளின் புகைப்படங்கள் கண்டுபிடிக்கின்றனர். இதில் சோம்பல் குற்ற சம்பவத்தில் அவர்களை துரோக பத்திரிகையாளர் என்று நினைத்த ஒருவர் எடுத்த புகைப்படங்கள் கூட உள்ளன. டோ அந்த குடியிருப்பை அழைத்து மில்ஸை பற்றிய அவரது புகழ் பற்றி குறிப்பிடுகிறார். சனிக்கிழமை சமர்செட் மற்றும் மில்ஸ் 4வது பலியான ஆசைக்காக விசாரணை நடத்துகின்றனர். ஒரு வணிகப் பெண்மணி, துப்பாக்கியால் அச்சுறுத்தப்பட்ட ஒருவன் தனக்கான துப்பாக்கியுடன் கட்டப்பட்ட உகந்த வாள்பட்டி மூலம் பாலியல் துன்பம் அனுபவித்தார். அடுத்த நாள் அகம்குற்ற பலியான பிரைடு கண்டுபிடிக்கப்படுகிறார். மாடல் ஒருவர் டோ அவரை முக அழகை அழிப்பதில் ஈடுபட்டுள்ளார். தனது அழகின்றி வாழ முடியாமல் அவள் தற்கொலை செய்கிறார். சமர்செட் மற்றும் மில்ஸ் காவல் நிலையத்திற்கு திரும்பும் போது டோ இரத்தத்தால் மூடிய நிலையில் வந்து தன்னை கைதியாகச் செய்கிறார். அவர் தன்னை மனக்குழப்ப வழக்கில் சாட்சி அளிப்பதாக அச்சுறுத்துகிறார். தண்டனையை தவிர்க்கும் வாய்ப்பு உள்ளது, ஆனால் மில்ஸ் மற்றும் சமர்செட் அவரை ஒரு தெரியாத இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அங்கு பொறாமை மற்றும் கோப பலிகள் இருப்பதாக அறிவிக்கிறார். பயணத்தின் போது டோ கடவுள் அவரை பாவங்களின் பரவலாகும் மற்றும் சமூகத்தின் அலட்சியத்தைச் சொல்ல ஒரு செய்தியை அனுப்ப தேர்ந்தெடுத்துள்ளார் என்று கூறுகிறார். கொலைகளைச் செய்ததில் மன்னிப்பு உணரவில்லை, அது சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் என்று நம்புகிறார். டோ விசாரணையாளர்களை நகர எல்லைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொலைந்த இடத்துக்கு அழைத்து செல்கிறார். அங்கு ஒரு டெலிவரி வான் வந்து சேருகிறது. சமர்செட் அந்த வாகனத்தை நிறுத்துகிறார். வாகனத்தின் ஓட்டுநர் குறிப்பிட்ட நேரம் மற்றும் இடத்தில் மில்ஸுக்கு ஒரு பொதியை விநியோகிக்க சொல்லப்பட்டார். பொதியில் உள்ள உள்ளடக்கம் அவர் கண்களை பதற்றம் கெடுத்தது. அவர் மில்ஸுக்கு துப்பாக்கியை வைக்கச் சொல்கிறார். டோ
தனக்கே பொறாமையை குறிக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார், ஏனெனில் அவர் மில்ஸின் ட்ரேசி உடன் வாழ்வை பொறாமைப்பட்டார், பொதியில் ட்ரேசியின் துண்டிக்கப்பட்ட தலை இருக்கும் என உணர்த்துகிறார். மில்ஸுக்கு கோபமாக மாற்றப்பட்டு ட்ரேசி மற்றும் அவளது கர்ப்பிணியான குழந்தையின் உயிருக்காக வேண்டிக் குறைத்தார் என்று சொல்லி மில்ஸை கோபமாக மாற்ற முயல்கிறார். சமர்செட்டின் வலியுறுத்தல்களை மீறி மில்ஸ் துயரத்திலும் கோபத்திலும் கூப்பிடி டோவை சுடுகிறான், இதனால் டோவின் திட்டம் நிறைவேறுகிறது. போலீசார் மனச்சோர்வு அடைந்த மில்ஸை வெளியேற்றுகின்றனர். சமர்செட் தனது கேப்டனுக்கு நான் அங்கு இருப்பேன் என்று கூறுகிறார். சமர்செட் குரலில் கூறுகிறார், எர்னஸ்ட் ஹெமிங்வே ஒருநாள் எழுதினார், உலகம் ஒரு நல்ல இடம், போராட ஏதுவாக உள்ளது. 2வது பகுதியுடன் நான் சம்மதிக்கிறேன்.